ஓகே, தட்ஸ் கூல். ஓ! ஓகே, ஓகே. டேய், எப்ப பார்த்தாலும் கேம். இந்த கேம் எவல்யூஷன் பத்தி கொஞ்சம் சொல்லேன். பார்த்துடலாமா? கேமிங் அப்படிங்கிறது 1950லேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சாலும், அதாவது அந்த ஒரு ஸ்லைடிங் மாதிரி வரும். அதில் வந்து ஒரு பால் போய் அடிச்சு வரும். அதான் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேமு. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஆகி நிறைய கேம்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கரெக்டாக 1970 டு 80 தான் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய முக்கியமான எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எராவே வந்து ஆர்கேட் எரா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. கீழே போ. ஆர்கேட்னா வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம்லாம் வந்து பெரிய அளவில் யாருக்குமே வந்து கேம்ஸ் விளையாடுறது வந்து பிடிக்காது. அதாவது இந்த வீடியோ கேம்ஸோ ஏதாவது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டான கேம்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அந்த சமயத்தில் தான் ஆர்கேடுங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி கேமிங் கன்சோல்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து வீட்டில் விளையாடுற இந்த சின்ன சின்ன கன்சோல்ஸ் இல்லை, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்தது. பட் அதுக்கு முன்னாடி வந்தது என்ன அப்படின்னா வந்து அந்த ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக்ல அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து அது அந்த அளவுக்கு உள்ள வரல அப்படின்னு சொல்லலாம். மேபி ஏதாவது பெரிய பெரிய சிட்டிஸ்ல 1-2 இடங்கள்ல இருந்திருக்கலாம். 1970 அந்த டைமிங்ல சொல்றேன். ஆனா வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாரு, பப்ஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் அந்த ஒரு பெரிய டீம் இருக்கும். இன்னைக்குமே வந்து அந்த செட்டப் வந்து அவங்களோட அந்த ஒரு பப்புக்கோ கிளப்புக்கோ போனோம்னா அந்த ஒரு கேம் வந்து இப்பவுமே இருக்கும். நம்ம ஊர்லயுமே அந்த ஒரு கேமுங்கிறது அந்த கேம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அதை வந்து வச்சதுனால நிறைய பேர் வந்து அதை போய் விளையாடு பார்க்கும்போது அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த கேமிங் இண்டஸ்ட்ரிங்கிறது பயங்கரமா உள்ளது. எல்லா இடத்துலயுமே இந்த ஆர்கேட் கேமிங்கிறது எல்லா இடத்துலையும் வைக்குது. அதை வந்து பேயபிளா மாத்துறாங்க. அதாவது கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம வந்து அதை விளையாண்டு எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாண்டுக்கலாம். அது வந்து ஒரு டைமிங் கன்சியூமர் 1 ஹவருக்கு இவ்வளவு 2 ஹவருக்கு நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். அந்த மாதிரி வந்து 1970லேயே வந்து ஃபாரின்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுனால அதான் ஃபர்ஸ்ட் வந்த கேமிங் டெவலப்மெண்ட் சொல்லலாம். இதை வந்து முக்கியமான டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் வராமல் போயிருந்ததுன்னா கேமிங் இண்டஸ்ட்ரியை அப்படியே புரட்டி போட்டுருக்கலாம்னு சொல்லலாம். கேமிங் அந்த அளவுக்கு வளராம கூட இருந்திருக்கலாம். இல்லாட்டி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இந்த ஒரு இண்டஸ்ட்ரி இவ்வளவு தூரம் வளருங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது போர் அடிக்கும் போது இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். கம்ப்யூட்டர் வச்சிருக்கவங்க ஏதாவது போர் அடிக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடலாம், அது வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தாட் பண்ணும்போது கேமிங் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய விஷயம்னா வந்து இந்த ஆர்கேட் ஏரா தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு கரெக்டா வந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் இந்த ஒரு ஆர்கேட் ஏரா அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 1980க்கு அப்புறம் தான் வந்து இந்த கேமிங் கன்சோல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது வீட்லயே நம்ம வச்சு விளையாடுற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த டிவிஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. சரி, இவங்க வந்து வீட்லயே இந்த சின்ன அந்த கேம்ஸோட மினியேச்சர் வெர்ஷனே வந்து கேமிங் கன்சோல்ல வச்சு வீட்டில் வச்சு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. இது டெவலப் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இது அக்சசபிலிட்டியும் அதோட அஃபோர்டபிலிட்டியும். அதாவது ஈஸியாக வந்து எல்லா இடங்களையும் எல்லா ஷாப்லையும் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் இதை வந்து ரொம்ப சீப்பான விலையிலேயே நம்ம அந்த கன்சோலை வாங்க முடியும். வாங்கிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக நமக்கு என்னென்ன கேம்ஸ் தேவைப்படுதோ அந்த கேம்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சீரிஸோ இல்லை பாக்ஸஸோ வந்து வாங்கி அதில் ஃபிட் பண்ணி நம்மளால விளையாட ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால வந்து நிறைய அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஹோம்லேயுமே வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு கேம்ஸை வந்து வாங்கி கொடுக்கறதுங்கிறது காமனாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல சொன்ன அந்த ஆர்கேட் கேமிங்கில் அந்த சவுண்ட்ஸு அந்த ஒரு கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கேமில் வந்து அதே அளவுக்கு கிளாரிட்டி இல்லைனாலும் அதோட சவுண்டு அந்த எஃபெக்ட் இதெல்லாம் வந்து புதுசாக வர ஆரம்பிச்ச உடனே நிறைய பேருக்கு வந்து பார்க்கறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க கூட சேர்ந்து கேம் விளையாடுறது. முன்னாடிலாம் வந்து அவுட் சைட் கேம் விளையாட ஆரம்பிச்சவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த மாதிரி நிறைய அந்த வின்டர் டைம்லாம் இருக்கும். வின்டர் டைம்லலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்காக சுச்சுவேஷன் இருக்கும். அதாவது நான் சொல்றது அந்த 90s 70s 80s அந்த டயத்தில் சொல்றேன். ஏன்னா வந்து டிவிஸ் இருக்காது. நம்ம நாட்டில் தான் வந்து நம்ம எப்போ வேணாலும் வெளில போகலாம். பட் ஃபாரின் கல்ச்சரை மெஜாரிட்டி ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 6 மாதம் வந்து பனி பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப வெளில போக முடியாது. அவங்களுக்கு வந்து லீவுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப போரிங்கான சுச்சுவேஷனாக இருக்கும். பட் அதை வந்து இந்த கேமிங் கன்சோல்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து அடுத்த வீட்டுக்கு போய் அவங்க கூட சேர்ந்து விளையாடும் போது அந்த ஒரு கல்ச்சரே வந்து கேமிங் இதோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடும்போது கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுறது இப்படி ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் போக வந்து இதோட கேமிங் டெவலப்மெண்ட்டே வந்து ரொம்ப அபரிவிதமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1985க்கு அப்புறம் 16 பிட் அப்படின்னு சொல்லப்படுற கேமிங் கன்சோல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு. இது வரைக்கும் வந்து 8 பிட் கேமிங் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து 16 பிட் வந்து சின்ன வேற ஒன்றும் இல்லை. அதாவது அதோட ப்ராசஸிங் டேட்டா, அதாவது 16 பிட்டுங்கும் போது அதோட கிளாரிட்டியில இருந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். பட் நான் ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன். 16 பிட் அப்படிங்கிறது வந்து அந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நல்ல ஒரு கிளாரிட்டியான
கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு CPU பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம 1990ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மொபைல் கேமிங் அப்படிங்கிறதே வந்து காமனாக வர ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. மொபைல் கேமில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஃபர்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஸ்னேக் கேம் தான் சொல்லலாம். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த ஸ்னேக் கேமுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது கரண்ட் ஜென்ரேஷன் ஒரு 2006, 7 அதுக்கப்புறம் பானவங்களுக்கு வேணா வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பானவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஸ்னேக் கேம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்பவே வந்து ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து அதோட ஃபீலிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கேமு, பட் அது போக 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 வந்து அதோட ஸ்னேக்கோட லென்த் வந்து ஜாஸ்தியாக வந்து அது வந்து ரொம்ப டஃப்பாக மாறிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறையா வந்து நமக்கு சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கெயின் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு மொபைல் கேம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அது வந்து ஃபியூச்சர் ஃபோனில் ஆரம்பிச்சது, இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் போயிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம அந்த கேமிங் கன்சோல் சொன்னோம்ல, ஹோம் கேமிங் கன்சோல் வந்து அதுல இருந்து பிளே ஸ்டேஷனாக மாறிச்சு. பிளே ஸ்டேஷன்ல இருந்து இப்போ வந்து முழுக்க வந்து க்ளவுட் பேஸ்டாக மாறிட்டு இருக்கு. அதாவது க்ளவுட் பேஸ்ட்னா என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து நம்ம சின்னதாக லேப்டாப் இருந்தால் போதும், அதை வந்து நம்ம ஒரு கேமிங் வெப்சைட் சர்ச் பண்ணி அதில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாக நம்ம வந்து பணம் பே பண்ணி அதில் வந்து நம்ம கேம்ஸ் விளாடலாம். அதே நேரத்தில் மொபைல் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து நிறையா வந்து கேம்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுமே இப்போ ஒரு கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. நம்ம காம்ப்ளெக்ஸான கேமிங்ஸை டெவலப் பண்ணணும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க வழியே. இப்போ ஏஐ வர ஆரம்பிக்கும் போது இன்னும் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் பெருசாக வளர்றதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் காம்ப்ளெக்ஸான கேம்ஸ், இன்னும் வந்து பவர்ஃபுல்லான கேம்ஸ் தான் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு அந்த VR, AR அதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இப்போ மெட்டா, அந்த நம்ம ஆப்பிள் விஷன் ப்ரோ இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் இதோட கேமிங் டெவலப்மெண்ட்லாம் இன்னும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் நம்ம கேம்ஸ் விளாடுறது, இது வந்து ரொம்ப முன்னாடியே ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து ஃபேஸ்புக்கே மெட்டாவாக சேஞ்ச் பண்ணதுக்கு காரணமே வந்து அவங்க வந்து இந்த ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டில் அவங்க ஒரு பெரிய டாமினன்ட் பிளேயராக மாறணுங்கிறதுக்காக தான். பட் அதை அந்த அளவுக்கு அவங்களால பெருசாக கொண்டு போக முடியலைனாலும் பட் இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஃபாலோ போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நீங்களே நியூஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து அந்த விஷன் ப்ரோ போட்டுட்டு கார் ஓட்டுறது, டிராஃபிக்கை கிராஸ் பண்ணுறது, க்ரோசரி ஷாப்பிங் வாங்க போகிறது, என்னென்னமோ சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப கிரேஸாக மாறிட்டு இருக்கு. மேபி இது கூட ஒரு ஃபியூச்சர் ஆஃப் கேமிங் இண்டஸ்ட்ரியாக கூட இருக்கலாம்னு என்னோட ஒரு சின்ன கெஸ், என்னோட சின்ன ஒரு அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட எவல்யூஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.